ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கணும்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த படம் பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லுவேன். வெல்கம் டு கட்டா குஸ்தி மூவி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போதே படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. கிளிஷேவா எந்த சீனுமே கிடையாது. ஓப்பனிங் ரொம்ப ஸ்மூத். டக்குன்னு இன்டு த சீன் ஜம்ப் ஆயிடுறாங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே அவங்க வந்து குழந்தைய பெற்றுக்கிறது தான். குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரி ஃபன் இருக்கு, என்னென்ன மாதிரி கான்ஃபிளிக்ட் வருது, இதுக்கு நடுவில் இவங்க டச் பண்ற ஸ்போர்ட்ஸ் டிராமா, இதனோட ஆட்டமே இல்ல. இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். வில்லேஜ் அரசியலுக்குள்ள நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இந்த மாதிரி ஓவரால் ஒரு கமர்ஷியல் பக்கா என்டர்டைனரா இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். குவைட் எக்ஸைட்டிங். ஃபர்ஸ்ட் படத்தோட காஸ்டிங் எல்லாருமே நம்ம ப்ரீவியஸ் பார்ட்ல பார்த்தது தான். எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரோலை அதே மாதிரி கியூட்டா எடுத்து ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபுல்லா வந்து கிராமத்திலேயே கைண்ட் ஆஃப் வந்து அவங்க பிஃபோர் மேரேஜ் அந்த ஃபன்னு, வில்லேஜுக்குள்ள நடக்கிற காமெடி இந்த மாதிரியே இருந்தது. பட் இந்த பார்ட்ல வந்து ஹீரோயினோட ஸ்போர்ட்ஸ் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. ரொம்பவே அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. படத்துல டீட்டெயிலா பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, வாங்க போலாம். காஸ்ட் வைஸ் செம்மையா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜாலியா இருக்கு படம் பார்க்கவே. சோ நடிப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பர். காஸ்ட்ல புதுசா வந்திருக்காங்க அந்த லிட்டில் குட்டி தான். பொண்ணு அழகா நடிச்சிருக்காங்க. செம்ம கியூட்டா பேசுறாங்க. அவங்க பேசும்போதே வந்து நமக்கு ஆசையா இருக்கு. எனக்கு ஆயா வேலை பாக்குறதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல பாட்டு. படம் வந்து விஷுவலாவும் நல்லா இருக்கு. படத்தோட டைரக்ஷன் நல்லா சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹேண்டில் பண்ண மாதிரியே செகண்ட் பார்ட்லயும் வந்து அவர் வந்து ஒரு சீரியஸான சிச்சுவேஷன், ஆல்டர்னேட்டிவா அவரோட காமெடி, இது ரெண்டுமே வந்து அழகா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. ஆஸ் யூஷுவல் படத்தோட டைரக்டர் அவரோட வேலையை செம்மையா பக்காவா பண்ணிருக்காரு. எடிட்டிங்கும் வந்து ஆஸ் யூஷுவல் சுவாரஸ்யம் குறையாத மாதிரி ஏத்தி இறக்கி, ஒரு இடத்துல உங்களுக்கு டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இடத்துல ஏத்திடுவாங்க. அந்த மாதிரி பேலன்ஸ்டான எடிட்டிங். சோ எடிட்டிங் வந்து ஸ்கிரீன் பிளேல செம்மையா ஹெல்ப் ஆயிருக்கு. நல்ல ஒரு என்ஜாய்மெண்டான படம். ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் கட்டா குஸ்தி 1 அதை வந்து அப்படியே வந்து நம்ம டூல பார்க்கலாம். பட் சில பேருக்கு சில இது ஒர்க் ஆகாம போனா அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா, கெத்து இருக்கணும்டா. பர்டிகுலரா பாசிட்டிவா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது, படத்துல விமன் எம்பவர்மெண்ட் பத்தி அழகா பேசியிருக்காங்க. ப்ரீச் பண்ணாம ப்ரீச் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லா படங்கள்லயும் பாக்குற மாதிரி தான். பட் இந்த படத்துல தேவையான இடத்துல கரெக்டா சொல்லிருக்காங்க. ஒரு பொன் குழந்தை இந்த மாதிரி சொசைட்டில எப்படி வளர்த்தணும். ரெண்டும் இல்ல. அப்புறம் கருணாஸ் அவங்க ஒய்ஃப் அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அடக்கியே வச்சிருப்பாரு. இந்த பார்ட்ல பாருங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா. வீட்டை திறந்து போட்டு தூங்காதீங்க, நாய் உள்ள வந்துரும். நல்ல ஒரு காமெடி இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு பார்க்க. நான் அதை கண்டிப்பா ஃபீல் பண்ணேன். நான் மட்டும் இல்ல, ஐநாக்ஸ்ல தான் படம் பார்த்தேன். செம்ம ஹவுஸ்ஃபுல். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. சிரிப்பு சத்தம் கிளியரா ஹோல் தியேட்டர்லயுமே கேட்டுச்சு. அந்த அளவுக்கு சில இடத்துல சத்தமாவே சிரிச்சோம் எல்லாருமே. ഡാഡി വരില്ല, ഡാഡി വന്നില്ല, ഇനി മമ്മി ഞാനേ വരൂ. ஆனா வந்து ஸ்போர்ட்ஸ் சைட்ல வந்து கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகும். ஸ்போர்ட்ஸ் சில பேர் வந்து எனக்கு ஒரு சில இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்டிகுலரா காட்டும்போது ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் நிறைய காட்ட போறாங்களோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல டிராவல் ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு. அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்றேன் இது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் தான். இதுல அங்கங்க ஸ்போர்ட்ஸ் தேவையான அளவுக்கு தான் இருக்கும். ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த என்டர்டைனிங் ஜோன்லயே நான் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் நீங்க சப்போஸ் படம் பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜோன்ல அப்படியே டிராவல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்துடும். அதனால இது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர். தேவையான இடத்துல தான் ஸ்போர்ட்ஸும் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் கேரக்டர் வந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து கேரளா டீச்சர், மல்லு டீச்சர், அந்த பிரேமம் வைப், ஒரு பியூட்டிஃபுல்லான டீச்சர். யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்ளோ முடியோட? புது மிஸ் நல்லா இருந்தது. ரொம்பவே வந்து ஒரு இடத்துல அந்த காமெடி அந்த ஃபன் எல்லாமே வந்து அந்த டீச்சர் வச்சு தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல கான்ஃபிளிக்ட்டுமே வந்து அவங்கள வச்சு தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீச்சர் வந்து ஒரு பக்கத்தில் செம்ம ஃபன் ரோலு, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும். பட் மாரலாக செக் பண்ணோம் அப்படின்னா அந்த டீச்சர் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும். பிகாஸ் இவங்க வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பற்றி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது. அங்கே டீச்சருமே வந்து ஒரு கஷ்டப்பட்டு அவங்க டீச்சராக தான் ஆயிருப்பாங்க. பட் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு டீச்சர் அவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் கூட வந்து கான்வர்சேஷன் இதெல்லாமே வந்து படத்தில் பார்க்க நல்லாயிருக்கும். ரியாலிட்டிக்கு செட் ஆகாது. அது நல்ல விஷயமும் கிடையாது. அதையும் வந்து இன்டெரக்டாக டச் பண்ணியிருப்பாங்க. அந்த டீச்சரால தான் வந்து ஒரு சில இஷ்யூஸ் ஆகுது. அந்த டீச்சரும் நல்லவங்க தான், தப்பு இல்லை. பட் கான்ஃப்ளிக்ட் ஹேப்பன்ஸ் இன் ஃபேமிலி வென் சம்ஒன் எல்ஸ் கம் இன். ஸோ வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அந்த பிரச்சனை வரும்ன்றது கரெக்டா இதான் மாரல்னு ஓப்பனாவே ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஸோ வந்து நெகட்டிவா பார்க்கணும்னா ஆராய்ச்சி நோண்டி பார்த்தா தான் நெகட்டிவா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் ஒரு என்டர்டைனரா பார்க்கணும், ஜாலியா வந்து படத்தை பார்த்து நல்லா ஃபேமிலியோட சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னா இந்த படம் 100% ஒர்த்து. பாலிடிக்ஸ், அந்த ஃபெமினிசம், இந்த டாபிக்லாம் வந்து இன்டெரக்டா டச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன்ல வச்சோம்னா
அது வந்து படத்தை தான் ஸ்பாயில் பண்ணும். அரசியலோட வேற ஏதாவது நல்ல தொழில் தான் பார்க்கணும். அதை தான் வந்து ரீசெண்டாக டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. லைட்டாக தொட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து படத்துக்கு தேவையான கருவில் உள்ள வந்துருவார். அதனால ஸ்மார்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா ப்ளீஸ் பா. பர்டிகுலராக வந்து ஒரு அப்பா பொண்ணு அம்மா பொண்ணு இவங்களுக்குள்ள இருக்கிற பாசம்லாம் வந்து ஒரே இடத்துல பேரலாக காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும், அப்பாவோட பாசம் எப்படி இருக்கும். ஸோ படத்தில் வந்து ஒரு வேல்யூவாக ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப வந்து மைண்டை போட்டு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த படம் பார்க்கலாமா அப்படின்லாம் ரிசர்ச்லாம் பண்ணாதீங்க. கட்டா குஸ்தி 1 எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கட்டா குஸ்தி 2மே நல்ல என்டர்டைனராக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சியர்ஸ், தேங்க்யூ, சைனிங் ஆஃப் சசிகாந்த்.